Hi guys, welcome back to our channel. So again இந்த வீடியோவில் வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ஷாட் அப்ளிகேஷனை வச்சு ஒரு சூப்பரான வீடியோ வந்துட்டு எப்படி மேக் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு கொலாஜ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கொலாஜ் ஆப்ஷனுக்குள்ளே வந்துட்டு ஃபஸ்ட்டு போய்க்கோங்க. போனதுக்கப்புறம் கிரிட் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்துட்டு எடுத்து வச்சுருக்க ஃபோட்டோ வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கணும். ஒரு 9 ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் வந்துட்டு அவ்வளோதான் லிமிட். ஸோ அதனால் இதை மட்டும் வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா கேன்வாஸ்குள்ளே போயிட்டு 9:16 ரேஷியோ வந்துட்டு வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஃபோட்டோ வந்துட்டு எந்தெந்த இடத்துக்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அந்தந்த இடத்துக்கிட்ட கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் கொடுத்துடலாம். எக்ஸ்போர்ட் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஹோம் பேஜுக்கு போயிட்டு க்ரியேட் நியூன்னு கொடுத்து வீடியோ ஆப்ஷனுக்குள்ளே வந்துட்டு நம்ம போய்க்கலாம். இப்போ நியூ கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த எடிட் பண்ணி வச்ச ஃபோட்டோவை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் என்னோடது வாட்டர் மார்க் இருக்கும், ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ வந்துட்டு அதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த ஃபோட்டோ வந்துட்டு நம்மளுக்கு தேவையான டியூரேஷனில் வந்துட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 20.0 அந்த டியூரேஷனில் வந்துட்டு வச்சுட்டு ஓகே கொடுத்துட்டு டிக் கொடுத்துருக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் இப்போ இது என்ன பண்ணணும்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தால் ஒப்பாசிட்டி இருக்கும். ஒப்பாசிட்டியில் போயிட்டு கொஞ்சமாக வந்துட்டு குறைச்சிட்டு ஒரு 75 கிட்ட வச்சுட்டு ஃபில்டருக்கு போயிட்டு அட்ஜஸ்ட்டில் சேச்சுரேஷன் ஃபுல்லாகவே குறைச்சி விட்டுக்கலாம். குறைச்சி விட்டதுக்கப்புறம் கான்ட்ராஸ்ட்டில் போயிட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் இந்த ஃபோட்டோ வந்துட்டு கிளிக் பண்ணி ஸ்டார்டிங்கில் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே அந்த ஃபோட்டோ வந்துட்டு லாஸ்ட் வரைக்கும் கொண்டு வந்து வச்சுட்டு அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்துட்டு போயிடணும். இப்போ வந்துட்டு ப்ளே பண்ணி பார்த்தா தெரியும் அந்த இது அப்படியே வந்துட்டு மேலே போகும். இப்போ அடுத்தது வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்துட்டு வேறு கொலாஜ் ஃபோட்டோவும் வச்சுக்கலாம். அதே போலயே நான் வந்துட்டு அதே ஃபோட்டோவே வந்துட்டு வச்சுக்கிறேன். வச்சதுக்கப்புறம் அதை வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு கீழே வரைக்கும் இழுத்து விட்டதுக்கப்புறம் இதை வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ வந்துட்டு எண்டு வரைக்கும் கொண்டு வந்து அதுக்கப்புறம் மேலே வந்துட்டு அந்த வீடியோ கார்னர் வரைக்கும் கொண்டு போய் வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் இதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இதுக்கு பண்ண மாதிரியே சேச்சுரேஷனை போய் ஃபுல்லாக குறைச்சிட்டு கான்ட்ராஸ்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான். அடுத்தது வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இதை வந்துட்டு டிக் கொடுத்துட்டு டிராஃப்டில் போயிட்டு இதை சேவ் பண்ணிவிட்டு அடுத்தது வந்துட்டு ஃபோட்டோ எடிட்டிங்குள்ளே போயிட்டு நமக்கு தேவையான ஃபோட்டோ வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணதுக்கப்புறம் கட் அவுட் ஆப்ஷனில் போயிட்டு அந்த ஃபோட்டோ வந்துட்டு நம்ம கட் அவுட் பண்ணிக்கலாம். கட் அவுட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணணும்னா வெளியில் வந்துட்டு டிஸ்கார்ட் கொடுத்துட்டு வீடியோ எடிட்டிங்குள்ளே நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோம்னா டிராஃப்ட்டு அந்த டிராஃப்ட்டுக்குள்ளே போயிட்டு பிப்பா ஆப்ஷனுக்குள்ளே போய் நம்ம கட் அவுட் பண்ணி வச்ச ஃபோட்டோ வந்துட்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்துட்டு எந்த ஃபோட்டோ கட் அவுட் பண்ணனோ அந்த ஃபோட்டோ வந்துட்டு இன்சர்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோ வந்துட்டு வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துக்கிறேன். இப்போ கொடுத்தா வந்துட்டு தெரியும். இப்போ கட் அவுட் இந்த ஃபோட்டோவில் வந்துட்டு உங்களுக்கு பார்டர் கொடுக்கணுமா வேணாமா அப்படிங்கிறது வந்துட்டு நீங்களே பார்த்துக்கலாம். நான் வந்துட்டு இதுக்கு பார்டர் வந்துட்டு கொடுக்கலை. ஸோ உங்களுக்கு வேணுமா இருந்துச்சுன்னா நீங்கள் பார்டர் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு வேண்டாம். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்துட்டு என்ன பண்ணணும்னா நம்ம வந்துட்டு சாங் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே சாங் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு நான் பிப் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு நான் டவுன்லோட் பண்ண சாங் வந்துட்டு இன்சர்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அப்படி எப்படி சாங் லிரிக்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கான வீடியோ வந்துட்டு போடுறேன். ஸோ நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க சாங்கை வந்துட்டு இன்சர்ட் பண்ணிக்கிட்டேன்.
இப்போ வந்துட்டு இந்த இதுக்கு நான் கொஞ்சம் வந்துட்டு பிரைட்னஸையும் கான்ட்ராஸ்ட்டையும் அதிகமாக வச்சுக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். கிட்டத்தட்ட வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் ஆட் பண்ணுற மாதிரி இருந்ததுனாலும் நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு சேனல் நேமே கொடுத்துக்கிறேன். லிரிக்ஸ் வீடியோ வேணும்னா கேளுங்க, நான் அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு போடுறேன். ஸோ அவ்வளோதான், முடிச்சுட்டு வந்துட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் கொடுக்குறப்போ வந்துட்டு எப்போவுமே 1080 MPயில் வச்சுட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு வீடியோ குவாலிட்டியாக இருக்கும். தேங்க்யூ.